நோன்பு கஞ்சி வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதில் வந்து 3 கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆத்தீஸ் சென்னை ஸ்பெஷல், எல்எஸ் லுக்ஸ், அப்புறம் சரண் மகா 3 பேருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போகாதவங்க அவங்க வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வந்து ஈஸ்டர் இல்லை, எல்லாருக்குமே வந்து என்னோட சார்பா மனமார்ந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஈஸ்டருக்குன்னே இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு செம்பருத்தி பூவை வச்சு ஒரு டெசர்ட் வந்து பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ வீடியோக்குள்ள போயெல்லாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்பேம்ல போயிடும். எனக்கு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதா இருந்தால் கொஞ்ச நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் கமெண்ட்ஸ் யாருக்கும் போடாதீங்க. அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்து டிலீட் ஆகுது, ஸ்பேம் கமெண்ட்ஸாக வந்து மாறுது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்ஸாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூவை வச்சு அட்டகாசமாக பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம் வாங்க. செம்பருத்தி பூனாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லையும் இருக்குது, இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. என்னோட வீட்லேயும் கிடையாது. ஸோ என்னோட வீட்லேருந்து எடுக்கலான்னு பார்த்தா கிடையாது. அதனாலேயே நிறைய நாளாக வந்து இந்த ரெசிபி பண்ணணும்னு நினச்சி ஸோ ஒவ்வொரு வீடாக போய் கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சருமத்துக்கு நல்லது, முடிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, எல்லாத்துக்குமே வந்து நல்லதான் இந்த செம்பருத்தி பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டத்தை சீராக்கும், ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகமாக்குது. மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு வந்து இது வந்து உகந்த மருந்து. அதே மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து பெண்களுக்கு அதிகமாகவே பெண்களுக்கு வர்ற ஒரு நோய். ஸோ அது வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மலச்சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு. ஸோ இந்த செம்பருத்தியை வந்து தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கலாம். சும்மாவே வந்து இதழ்கள் வந்து சாப்பிடலாம். ஏதாவது ரெசிபியில் வந்து போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த செம்பருத்தி. ஸோ எல்லாரோட வீட்டில் வைக்க பாருங்க. ஸோ என்னோட வீட்டிலே நானும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த செம்பருத்தி பூவை வச்சு அழகான, சூப்பரான, ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இது வந்து மழையில் வந்து அப்படியே ரொம்ப சுருங்கிடுச்சு, தண்ணியாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செம்பருத்தி பூ எடுத்து இதோட இந்த தண்டு பகுதி இல்லாமல் இதழ்கள் மட்டும் எடுத்து நல்லாவே மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவோட இந்த மாதிரி தண்டு பகுதி, நடுப்பகுதி மாற்றிட்டு அந்த இதழ் மட்டும் வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள் கலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து மற்ற திங்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லாவே வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் சோள மாவுக்கு வந்து 2 பவுல் தண்ணி விட்டு நல்லாவே இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ எந்த பவுலில் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லாவே வந்து கொதிக்க வைங்க. கிளறி நல்லாவே வந்து கிளறி கொடுத்துட்ருங்க. கை வந்து எடுத்துடாதீங்க, இல்லைன்னா அங்கங்கே வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக தான். கொஞ்சம் வந்து கட்டி பிடிக்க ஆரம்பித்த பிறகு சுகர் வந்து போட்டுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து வந்து நல்லாவே கரைக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னு இந்த மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ½ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்றேன். விட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் புழிஞ்சு விட்ட பிறகு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறத பாருங்கள். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அதாவது அந்த பேன்லேருந்து விட்டு வரணும், அந்த அளவுக்கு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து தீ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பவுலில் வந்து நெய் விட்டு அதில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ இது இந்த மாதிரி பவுலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பவுலில் விட்டு வச்சது ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளாடி நம்மளோட இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, கண்ணாடி ஜவ்வரிசி, இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. குக்கரில் வந்து அதிகமாக தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டின பிறகு ஒரு வாட்டி கூட நார்மல் பச்சை தண்ணியில் வந்து விட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுற நேரம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு இந்த மாதிரி பாருங்கள் ஒட்டாமல் வருது. ஸோ ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ரெட் கலர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக பீட்ரூட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செம்பருத்தி பூ வந்து நிறைய கிடச்சிதுன்னு அது கூட போதும். எனக்கு இன்றைக்கி செம்பருத்தி பூ இல்லாதனால ரெட் கலருக்காகவே நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். மிக்சியில் அடித்து அதோட ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட சிரப்பு வந்து பண்ணிடலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸையும் போட்டு அப்புறமா வந்து தேவைக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம சிரப்பு தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. இதை வந்து கொதிக்க விட்டு ஜஸ்ட்டு வந்து கொதிக்க விட்டுட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ரூட் சிரப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வத்தட்டும், கொஞ்சம் வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். நூல் பதம்லாம் தேவை கிடையாது. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஆற விடுங்க. பீட்ரூட் சிரப் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து போட்டலாம். நான் வந்து பாதி அளவு தான் வந்து இதில் போடுறேன். பாதி அளவு அதே கலரில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்காக தான் இதில் வந்து போட்டு வைக்கிறேன். அப்படியே வந்து ஊறி அந்த கலர் வந்து அந்த ஜவ்வரிசியில் வந்து வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வெள்ளையாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சிரப்பில் போட்டது இருக்குது. இப்போ வந்து ஃபைனல் ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். அதை வந்து இப்போ திருப்பி போட்டுடலாம். போட்டாச்சு. ஸோ இப்போ ஜவ்வரிசியை வந்து அங்கங்கே போட்டுடலாம் அந்த வெள்ளை கலர் தெரியறதுக்காக.
சிறப்பாக இருக்கிற ஒரு டெசர்ட் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து நார்மலி வந்து முதல்ல பண்ணது செம்பருத்தி பூவோட அந்த பேஸ்ட் வச்சு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து தீர்ந்து போயிடுச்சு, அதனால தான் வந்து பீட்ரூட் எடுத்துருக்கேன். ஃபுட் கலர் வந்து சேர்க்குறதுக்கு பதிலாக வந்து இயற்கையான கலர் வந்து சேர்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ அதனாலே தான் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் செம்பருத்தி இலைகள் எடுத்தால் கூட அதுலேருந்து சிறப்பு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். அதில் வந்து லெமன் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ரெட் கலர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் செம்பருத்தி இலை எடுத்தீங்கன்னா முழுசுமே வந்து செம்பருத்தியோட டெசர்ட் ஆயிரும். ஸோ எனக்கு இன்னைக்கு கிடைக்காதனால அந்த கலருக்காகவே நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க அந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய சர்க்கரைகள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இல்லை வேறு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்க இல்லை பசங்களுக்கு வந்து அப்படி பார்த்தாலே வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் வந்து ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட பீட்ரூட் சிரப், அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல பண்ணுற கேக்கு மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. பார்த்தாலே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பிக்சர் இல்லை அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலருக்காகவே வந்து நான் வந்து நட்ஸ் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் பசங்களுக்கு வந்து நட்ஸ் இல்லை பாதாம் அது மாதிரி சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்டியான அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு செம்பருத்தி பூ டெசர்ட் வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த ஈஸ்டருக்கு இந்த ஒரு டெசர்ட் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான அட்ராக்டிவான செம்பருத்தி பூவை வச்சு பண்ணினேன் இந்த டெசர்ட் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.